ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் என்ன வந்திருக்கு நமக்கு பார்த்தோம்னா, உயிரெழுத்தும் உயிர்மை எழுத்தும் கலந்து வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து அமர்வேன், அமைதி, எய்தும், ஓரிடத்தில் மனம். வேர்ச்சொல்லை வினையால் அணையும் பெயராக்குக. பார், பார் அப்படிங்கிறது வேர்ச்சொல், அதனுடைய வினையால் அணையும் பெயர் பார்த்தவன். வேர்ச்சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்கல். தா, தந்து. வாழ், வாழ்க்கை. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. வந்தனன் என்பதன் வேர்ச்சொல் வா. கொல்லாமை என்ற எதிர்மறை தொல்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை எழுதுக. வேர்ச்சொல் எப்பொழுதுமே கட்டளை சொல்லாக வரும். கொல். கொடுத்தான் வேர்ச்சொல் கொடு. வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. அதாவது ஒரு சொல் பல பொருள். பகலவன், பருதி, பல பொருள் ஒரு சொல். பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறி. சொல்லுதல். ஒளி வேறுபாடடைந்து சரியான தொடரை எழுது. வானில் வானம் வெடித்தது. வானில் அப்படின்னா வானில், வானம் அப்படின்னா இந்த பட்டாசு. ஏரி, 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 ஏரி. அதாவது ஏரி அப்படின்னா குளம், ஏரினா மேலே ஏறி வா. அது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மிசேல். மிசேல் அப்படின்னா ஏவுகணை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேட்டன்ட், காப்புரிமை. நேற்று தென்றல் காற்று அடித்தது. மரபு பிழை. நேற்று தென்றல் காற்று வீசியது. கயல், பானை, வனைய கற்றுக்கொண்டாள். பானை அப்படின்னா வனைய. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? கா, சா, தா, பா. அதனுடைய சொற்கள் அடுத்து வந்தால் அதனுடைய மெய்யெழுத்து புணரும். இங்கே பாருங்கள், தொடும். அப்போ இதனுடைய மெய்யெழுத்து என்னது? இத்து. வானை தொடும் அளவுக்கு அறிவை கா, இதனுடைய மெய்யெழுத்து இக்கு, வளர்த்து கொள்ள வேண்டும். முருகு எனும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறி. முருகு அப்படின்னா தேன், மனம், அழகு இதெல்லாமே வரும். பொருந்தாதது அப்படின்னா மழை. குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல்லை தேர்க. அது. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இதில் பொருந்தாதது அரசு. நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறி. நல்கும் அப்படின்னா தருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் தராது. ஊக்கம், ஊக்கத்துக்கு ஆப்போசிட் சோர்வு. நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல். இன்புற்று கூட்டல் இருக்க. சேர்த்தெழுதும்போது இன்புற்றிருக்க. படிப்பறிவு பிரித்தெழுதுக. படிப்பு கூட்டல் அறிவு. அமுதென்று பிரித்தெழுதுக. அமுது கூட்டல் என்று. அடைப்புக்குள் தகுந்த சொல்லை சேர்க்க. விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. படி என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. படித்தல். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. காயிதே மில்லத் அவர்கள் மகுழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எழுமையை விரும்பியவர். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. இது ரெண்டுக்குமே ஏனெனில் தான் வரும். திருக்குறளை இயற்றியவர் யார்? சரியான வினா. சரியான வினா மெய் என்பதன் பொருள் யாது?
நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். இறந்த காலம். இதுதான் கரெக்ட். நான் நாளை மதுரைக்கு வந்தேன் வராது. நான் நாளை மதுரைக்கு வருவேன். அந்த மாதிரி தான் வரும். அப்போ கரெக்டானது வந்து நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். இறந்த காலம். நாங்கள் நாளை கடற்கரைக்கு. நாளை அப்படின்னாலே என்னது? ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ எதிர்காலம். கடற்கரைக்கு செல்வோம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மணி மாலை, எழுதுகோல், தமிழ் நூல், விண்வெளி. அப்படியே கீழேருந்து மேலே. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கூருக்கே அவனை கூட்டிட்டு வர்றேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். பணி என்னும் சொல் உணர்த்தும் இரு பொருள் தருக. பணி அப்படின்னா பணிதல், வேலை, பணிவு, வேலை. இரு பொருள் தருக. கப்பல், கப்பல் அப்படின்னா வங்கம், நாவாய். குறில் நெடில். தரம், தாரம். தரம் அப்படின்னா அதனுடைய தரம், குவாலிட்டி, தகுதி. தாரம் அப்படின்னா மனைவி. தவறான இணையை தேர்ந்தெடு. பனி, பாணி. இதுதான் தப்பு. கொல், கோல் அதாவது குறில் நெடில். விடு, வீடு, பெரு, பேரு. இது தவறானது. கோடிட்ட இடத்திற்கு பொருத்தமான சொல்லை தேர்க. சிலையை திரைச்சீலை மறைத்திருக்கிறார்கள். அதாவது சிலை இருக்கு இல்லையா, சிலையை வடித்து சிலையை சீலையை கொண்டு மறைத்திருக்கிறார்கள். கூற்று காரணம். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டினார் பெரியார். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்களின் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடத்தை திறந்தவர் காமராசர். கூற்று சரி, காரணமும் சரி. ஃபோனோலஜி ஒலியியல். பிளைன் சமவெளி. மிசேல் ஏவுகணை. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. இது வந்து பத்தியை படித்து அதற்குண்டான வினாக்களுக்கு சரியான விடையளிக்கல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? அமெரிக்கா, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். கீழ்காணும் தொடர்களுள் ஒரு ஓர். ஓர் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். ஒரு அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஓர் அலை அவனை தாக்கிற்று. இதுதான் கரெக்டு. அடுத்தது வந்து ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. ஒரு பசுமையான, இது என்னது? பா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. பொறுத்துக. சமர். சமர் அப்படின்னா போர். கழனி. சமர் அப்படின்னா போர். கழனி வயல். மரம் வீரம். ஆழி கடல். சொல் பொருள். உரு. உரு அப்படின்னா அழகு. உருவம் அப்படின்னு என்னது? அழகு. போல பிளக்க. வங்கூல். வங்கூல் அப்படின்னா காற்று. நீகான் நாவாய் ஓட்டுபவன். உரு அப்படின்னா அழகு, உருவம் அழகாக இருக்கணும். போல அப்படின்னா பிளக்க. வங்கூல் காற்று. நீகான் நாவாய் ஓட்டுபவன். பந்தர். பந்தர் அப்படின்னா கடைப்போலி. பந்தல். மைஞ்சு முதற்போலி. அஞ்சு. அஞ்சு அப்படின்னா
முற்றுப்போலி 5 அப்படிங்கிறது ஃபுல்லாகவே மாறி இருக்கு. அரையர் இடைப்போலி. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். அவன் கவிஞன் அல்லன், இதுதான் கரெக்டு. அன்று அன்று இது அக்ஜினிக்கு வரும். அன்று அன்று அப்படிங்கிறது அல்லன்னு வராது. அப்போ அவன் கவிஞன் அல்லன், இதுதான் சரியானது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். எவ்வளவு அழகான மலர். இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். எக்ஸ்க்ளமேட்டரி வந்திருந்தாலே அது என்னது? உணர்ச்சி தொடர். ஆ நிறை. கூட்டுப்பெயர் வீரர் படை. சொற்களின் கூட்டுப்பெயர் தென்னை கூட்டுப்பெயர் தென்னந்தோப்பு. பொருந்தாத இணையை கண்டறி. செய் வயல் வரை மழை தாள் முயற்சி. இதுக்கு பொருந்தாதது மஞ்சு மலை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முழவு. முழவு அப்படிங்கிறது இசைக்கருவி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். விரட்டாதீர்கள். பறவைக்கு மரம் வீடு. விரட்டாதீர்கள். பறவைக்கு மரம் வீடு, அதாவது மரம்தான் அதனோட வீடு, அதை விட்டு விரட்டாதீங்க. வெட்டாதீர்கள். மனிதர்களுக்கு அவை தரும் மர வீடு. வெட்டாதீங்க, மனுஷங்க தங்கிறதுக்கும் அது மர வீடு தரும். திணை. திணை. திணை 2 சுழி நெய் வந்தால் உணவு பொருள். இது உயர்திணை அக்திணை. அந்த மாதிரி திணை அப்படின்னா ஒழுக்கம். சரியான நிறுத்திற்குறி அமைந்த சொற்றொடரை தேர்ந்தெடு. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை பிறவினை செய்வினை. தந்தை பிறவினை வாக்கியம் அப்படின்னா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், அதுதான் பிறவினை வாக்கியம். திருநெல்வேலி, மருவு, நெல்லை. வாழ் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வாழ்க்கை, நம்ம வாழ்தல்னு போற்றக்கூடாது. வாழ் அப்படிங்கிறதோட வேர் சொல்லுடைய தொழிற்பெயர் வாழ்க்கை. கும்பகோணம், மருவு, குடந்தை. பஸ் ஸ்டாண்ட், பேருந்து நிறுத்தம். கோல்டு பிஸ்கெட், தங்கக்கட்டி. ஆடிட்டர், பட்டய கணக்கர். இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது ஏவல் விடை. கோட்டோவியம், பிரித்தெழுதுக. கோடு கூட்டல் ஓவியம். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. அலுவல் சார்ந்த கலைச்சொல் இரிகேஷன். இரிகேஷன் அப்படின்னா பாசனம். சென்டென்ஸ், சொற்றொடர். லைப்ரரி, நூலகம். காட்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல, தற்செயல் நிகழ்வு. உமையால் விளக்கப்படும் பொருள் வீழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படைத்தன்மை. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். வேலன் நேற்று படித்தான், தன்வினை தொடர். பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். விடைக்கேற்ற வினா. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்குன்னா, அப்படி கேட்காம இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கறனால சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம், இதுதான் சரியான கேள்வி. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நெகிழி. இதற்கு சரியான வினா, பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? குவிந்து குவித்து. குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். திருந்து திருத்து. மனம் திருந்திய கைதியின்
விடைத்தாளை திருத்தினேன். மறு மாற்று. மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டாள். மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டாள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உயர்திணை ஆண்பால், பெண்பால், பலர்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. பணித்து, பணிந்து. முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார். பணித்து அப்படின்னா அடக்குதல், பணிந்து அப்படின்னா அடங்குதல். அப்போ முதலாளி அடக்குனா என்ன பண்ணுவாங்க? வேலையால் அடங்கிடுவாங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆடு, இரக்கம், உயிர், எளிமை, 5, அவ்வை. இதெல்லாமே உயிரெழுத்து. அப்போ ஈஸியாக பண்ணிடலாம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.